பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாகவும் நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பௌர்ணமி நாளில் தெய்வீக மற்றும் மருத்துவ குணங்கள் மிக்க அண்ணாமலை மீது பட்டு தெரிக்கக்கூடிய சந்திரனுடைய கதிர்கள் அந்த நேரத்தில் நாமும் கிரிவலம் வருவதனால நம்ம மீது படுவதனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், சாபங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தீமைகள் போன்றவை அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு உரிய நேரத்தில் மலையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் எப்பொழுது கிரிவலம் வருகிறது, கிரிவலம் செல்வதற்கான ஏற்ற நாள் மற்றும் நேரம் என்ன, திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய முறை என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா, காரிய தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலையில் வருஷத்தில் எல்லா நாட்கள்லையுமே கிரிவலம் அருணாச்சலேஸ்வரரை வழிபடலாம் அப்படின்னாலும் கூட பௌர்ணமி நாளில் கிரிவலம் வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் உயர்வான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும், ரிஷிகளும், சித்த புருஷர்களும் கூட அரூப வடிவில் கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது. அண்ணாமலையாரை வழிபடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கு 108 சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய 8 விதமான லிங்கங்கள் உட்பட 98 கோவில்களானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீவ சமாதிகள், தீர்த்தங்கள் போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க. இது அனைத்தையுமே வழிபட்டு கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும். திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையின் வடிவமாக எழுந்தருளி இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அண்ணாமலையை வணங்கியபடி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நம்ம கிரிவலம் வந்தோம்னா அண்ணாமலையாருடைய அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் வழிபாடு செய்வதற்கு கிரிவலம் செல்வதற்கு மிக உன்னதமான நாளாகுங்க. பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் செல்வது ஆன்மீக ரீதியாக ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் தமிழகத்தில் பல மலைக்கோவில்களில் பக்தர்கள் கிரிவலம் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ரொம்பவே புனிதமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலானது அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுக்கு பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இதனால் இங்கு திருப்பதியை போல எப்பொழுதுமே கூட்டமானது அலைமோதும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலத்திற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு அண்ணாமலையாரை பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க. சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே இந்த வருஷம் பங்குனி மாதம் பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி அதிகாலை வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரத்தை பொறுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு 7:35 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:55 மணியோடு நிறைவடையுதுங்க. இந்த நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றாங்க அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி புண்ணியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை சிவபெருமானே நிறைவேற்றுவார் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே கிரிவலம் செல்லும் போது சிவ மந்திரத்தை உச்சரித்தபடியே நம்ம செல்ல வேணுங்க. திருவண்ணாமலையில் எல்லா நாட்களும் கிரிவலம் போகலாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்ன,
நம்ம எப்படி கிரிவலம் செல்ல வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகுங்க. திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி தரும் தலம் அப்படின்னு அழைப்பாங்க. ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ ஆனந்தத்தை தரக்கூடியதோ அதே அளவுக்கு இறைவனை நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு மலையை கிரிவலம் வருவது நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கிரிவலம் செல்வதற்கு எல்லா நாட்களுமே ஏற்ற நாட்கள் அப்படின்னாலும் கூட பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல பாதை பார்த்திங்கன்னா சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவல லிங்க வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அழைக்கப்படுது. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்களானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவிலானது இருக்குதுங்க. ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக அமைஞ்சிருக்குது. நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் எப்படி நினைத்து கொண்டு போவாளோ அதே போல் கிரிவலம் போகும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை நம்ம உச்சரித்து கொண்டே பக்தியுடன் நம்ம கிரிவலம் போக வேணுங்க. கிரிவலம் போகும்போது வழியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு நம்ம அன்னம் வைக்கலாங்க. இல்லைன்னா ஏதாவது இனிப்பு பொருட்களை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரும் புண்ணியமானது வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனாயிரம் உணவுகளுக்கு நம்ம உணவு வைக்கிறோமோ அத்தனாயிரம் புண்ணியமானது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு அப்படின்னு ஒரு முறையும் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலத்தை நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை நம்ம வணங்க வேணும். அவருடைய அனுமதியை நம்ம முதல்ல பெற வேணுங்க. அதுக்கு பிறகு பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையுடைய காவல் தெய்வம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய அனுமதியை வாங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வணங்க வேணும். அதற்கு பிறகு ஆலயத்திற்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு கோவில் ராஜகோபுரத்துக்கு வந்து ராஜகோபுரத்தை வணங்கிய பின்னாடி மலையை கிரிவலம் வர தொடங்க வேணும். இப்படித்தாங்க கிரிவலத்தை நம்ம முதல்ல தொடங்க வேணும். அதுதான் நியதியும் கூட. சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இந்த தலமானது இருக்குதுங்க. இந்த தலமானது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையை கொண்டது இந்த தலமாகுங்க. இந்த தலத்தில் தான் மாணிக்க வாசகர் திருவெண்பாவை பாடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த தலத்தினுடைய மூலவர் அண்ணாமலையார் அப்படின்னும் அம்பிகை உண்ணாமுலை அம்மன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலம் என்ற பெருமையை கொண்டது இந்த தலமாகுங்க. இந்த தலத்தின் மீது நால்வர்கள் என்று சொல்லக்கூடிய அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் தேவார பதிகங்களை பாடியிருக்கிறாங்க. இந்த தலத்தினுடைய மூலவர் சிவபெருமான் என்றும் இங்கு இருக்கக்கூடிய முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்கிறாரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலை எல்லா யுகங்களிலுமே அழியாமல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த மலையானது சிவபெருமானே என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இதனால தான் இந்த மலையை வலம் வருவதை கடைபிடிக்கிறாங்க. இப்படி மலையை கிரிவலம் வருவது கிரிவல வழிபாடு அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையானது சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. திருவண்ணாமலையில் மலையே சிவனாக அழைக்கப்படுறாரு. அதனால தான் கோவிலில் இறைவனை வலம் வருவதை போல் மலையை வலம் வரக்கூடிய பழக்கமானது இன்றளவுமே இருக்குதுங்க. மலையை சுற்றி வர 2 வழிகளானது அமைக்கப்பட்டிருக்குது. மலையை ஒட்டி செல்லக்கூடிய வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைஞ்சிருக்குதுங்க. 24 ஏக்கர் பரப்பல அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த கோவிலாகுங்க.
6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த சிவாலயத்தில் 142 சன்னதிகளானது அமைஞ்சிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா எத்தனை முறை போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.